தம்பி, நம்ம படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு கூமாப்பட்டி பண்ணையார் அப்படின்னு வைக்கலாம் சார். ட்ரெண்டிங் சார். அதை விடவும் ட்ரெண்டிங்கா நான் ஒரு டைட்டில் சொல்லவா? சொல்லுங்க சார். இருட்டு வீடு திருட்டு கோழி. சீன் பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாம் சார். சூப்பர். தம்பிகளா, நம்ம படம் பண்ண போற கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு நீங்க 2 பேரும் தரமான வித்தியாசமான சீன்களை பிடிச்சி அண்ணனுக்கு எப்படியாவது இந்த படத்தை ஹிட் பண்ணி கொடுத்துறீங்க. சூப்பர் சார். என்னடா சூப்பர்ன்ற கதையே சொல்லல நானு. சார் நீங்க யார் சார்? இந்த சாதாரண கேவலமான உப்புமாக்கின்ற டைரக்டரா? நீங்க வேற லெவல் சார். ஹாலிவுட்டை தாண்டி யோசிப்பீங்க. நீ தாண்டா என்னை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிற. சார் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், நீங்க தான் சார் விண்வெளி டைரக்டரு. சால்ரா சத்தம் அதிகமாக இருக்கு. என்னடா சொன்ன? இல்லை அந்த ஐபங்கல்ல பஜனை போடுறாங்களா, அந்த சத்தம் அங்கே வர கேட்குறேன். நீங்கள் கதையை சொல்லுங்க சார். அது நம்ம கதையில ஒரு பண்ணையார். பண்ணையார் யாருன்னா சாதாரண பண்ணையார் இல்ல, மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வர பண்ணையார். அதானே சார்? கரெக்ட். எப்படிடா கண்டுபிடிச்ச? சார் நீங்க யார் சார்? இந்த சாதாரண பண்ணையாரை பத்தியா படம் எடுப்பீங்க? ஆமாம் சார், நீங்கள் பிச்சைக்கார பண்ணையாரை பற்றி தான் படம் எடுப்பீங்க. என்னடா உளர்ற? இல்லை இந்த பண்ணையார் கதையெல்லாம் 80s தலைமொழிட்டாங்க சார். இப்போ கார்பரேட் உலகம் சார், அப்படியே அப்டேட் ஆகுங்க. அப்போ டைரக்டர் அப்டேட் இல்லைன்னு சொல்றியா? அப்டேட் ஆகலைன்னு சொல்ல, அப்டேட் ஆகுங்கன்னு சொல்கிறேன். சரி, அப்ப இப்படி வச்சுக்கலாம். நம்ம கதையில ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளி. சிஓ சார். டைரக்டர் தான் முதலாளின்னு சொல்றாருல, அப்புறம் என்ன சிஓ கியோன்னு வளர்ற? டேய் குமரன் மாதிரி விவரமா இருடா. இப்படி அறிவு இல்லாம இருந்தா நீ எப்படிடா டைரக்டர் ஆவ? வாய்ப்பு இல்லை சார், வாய்ப்பு இல்லை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ கோகுல். நீ என்னுடைய அசிஸ்டன்ட்னு நீ சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை இல்லை. நீ ஏன் அசிஸ்டன்ட்னு நான் சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை. சார் அந்த பெருமை நான் உங்களுக்கு தேடி தருவேன் சார். கேட்கறது எருமை, இதில் என்ன பெருமை? ஆசமா போச்சு. என்னடா சொன்ன? இல்லை அது நல்லா போகுது கதை. மேலே சொல்லுங்க சார். நம்ம கார்ப்பரேட் முதலாளிக்கு மாட்டு வண்டி ஓட்டுறவர் தான் நம்ம ஹீரோ. என்னது கார்ப்பரேட் சிஇஓ மாட்டு வண்டியில் வராரா? யோ மறுபடியும் என்ன சிஓ கியோன்ட்டு? கார்ப்பரேட் முதலாளி மாட்டு வண்டியில் வராரு. அதான் இந்த கழுதைகளுக்கு போய் கற்பூர வாசனை காட்டுறேனே. சார் மிகப்பெரிய கோடீஸ்வர முதலாளி ஒரு கார் வச்சிருக்க மாட்டாரா? சரி, அப்ப இப்படி வச்சுக்கலாம். அந்த பணக்கார முதலாளிக்கு கார் டிரைவர் தான் நம்ம ஹீரோ. சார் எப்படி சார் இப்படி டக்கு பாயிண்ட பிடிக்கிறீங்க? உன்னை கழுத்தை பிடிக்கணும்னு தோணுது. பிரமாதம் சார். இங்க பாரு, இப்ப நம்ம ஹீரோயினி யாருன்னு நினைக்கிற? நம்ம கார்ப்பரேட் முதலாளியோட ஒரே ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயினி. ரொம்ப புதுசு. அப்ப அந்த கார்ப்பரேட் முதலாளி தான் படத்தோட வில்லன். கரெக்டா சார்? சரியா சொல்லிட்டியே தம்பி. என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றேன். விளங்கிடும். உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல கதை நல்லா போயிட்டு இருக்கு. மேல சொல்லுங்க சார். சார் நான் சொல்றேன் சார். ஹீரோ கூட கார்ல போயிட்டு வரும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துடும். கரெக்டா சார்? இல்ல அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அங்க கூட்டு போயா சார் வச்சிருக்கீங்க? சூப்பர் சார், நீங்க வேற லெவல் சார். இப்ப கேளு. நம்ம கதையில ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை ஓங்கி அரைஞ்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கடும் கோவம் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிடுவா. அதானே சார்? என்ன சார் இருந்தாலே தமிழ் சினிமாவோட மரபு தெரியாம பேசுறான். இங்க வர தம்பி, ஹீரோயின் அடிச்சா ஹீரோயினுக்கு கோவம் வராது. வேற என்ன வரும்? லவ் தான் வரும். அப்புறம் ஃபாரின் லொகேஷன்ல சாங்கு. ஆமா தம்பி, ஃபாரின் லொகேஷன் போலாம்னு சொன்னியே, எந்த நாட்டுக்கு போகலாம்? ஒரு ஐடியா தான் சொல்ல. பேசாம கல்கத்தா பக்கம் போயிடலாமா சார்? என்னது கல்கத்தா ஃபாரின் லொகேஷனா? என்னது சிவாஜி செத்துட்டாரன்ற மாதிரி கேட்குற? சரிப்பா, அதெல்லாம் விடு. லீவ் எடுத்தாங்கல்ல, காஷ்மீர் போயிடலாம். என்னது ரூம்குள்ள கோழி பிடிக்காண்டே கண்ட இடத்துல கை வச்சுறாரா? போடா. யார் சார் இது? நம்ம அசிஸ்டன்ட் பையன்தான். வித்தியாசமான சீனை பிடிடான்னு சொன்னா வெளியில எதுவும் கிடைக்கல போல இருக்கு. அதான் இங்க வந்து எதையோ பிடிச்சிட்டு இருக்கான். இப்படி சீன் பிடிக்க முடியும்னா சாலி கிராமத்துல முக்காவாசி பேர் கோழி பிடிச்சிட்டு தான் அலைவாங்க. புதுசா இருக்கு சார். இது புதுசா இருக்கு. புதுசா இருக்குல்ல? புதுசா தான் புதுசா இருக்கு. மேலும் நான் சொல்றேன் கேளு.
ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை லவ் பண்றது கார்ப்பரேட் முதலாளிக்கு தெரிஞ்சு போகுது. அதாவது வில்லனுக்கு. கரெக்டா சார்? ரொம்ப கரெக்டா தம்பி. சூப்பர் சார். நான் கலாக்கலான்னு பார்த்தா ஒன்றும் தோண மாட்டேன் சார். வில்லன் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது சார். ஆ, உங்க கதையில கரெக்டா வில்லனுக்குன்னே அளவு எடுத்து தச்ச மாதிரி ஒரு நடிகர் இருக்கார் சார். அது யாருப்பா? நம்ம ரகுவரன் சார். இந்த சொல்லிட்டான்ல. கரெக்டா, நல்ல சாய்ஸ். யோ, ரகுவரை செத்து பல வருஷம் ஆயிட்டியா? என்னது, ரகுவரன் செத்துட்டாரா? அவர் செத்தது கூட தெரியாமல் படம் எடுக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட அசிஸ்டண்டாக இருந்து நம்ம விளங்குன மாதிரி தான். நான் ஒரு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு சார். நான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன் சார். இருப்பா, விட்டா நம்பியார் இங்க பாரு, காலத்துக்கு கேட்பாங்க போல. இனிமே தான் கதையே சொல்ல போறேன். இரு. போயிட்டானா நம்ம வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பார்த்தீங்களா சார், கொஞ்சம் கூட உங்களை மதிக்காம எப்படி எழுந்து போறான் பாருங்க சார். அவன் ஆரம்பத்தில் உங்களை மதிக்கவே இல்லை சார். ஒன்று சொல்கிறேன் சார், அவன்லாம் உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்க தகுதியாக இல்லாத ஆள், பார்த்துக்கோங்க. ப்ரொடியூசர் சார், கொஞ்சம் ப்ரொடியூசரை கூப்பிடுப்பா. சரி சார், சரி சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 சார். ப்ரொடியூசர் சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சார், வெளியே இப்போ ஒரு தம்பி போனான்ல, ஆமா. அவனை இனிமே நம்ம கம்பெனில சேர்த்துக்காதீங்க. அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ செட்டில் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி. இந்த தம்பி நல்லாவே கதை பேசுறாரு, சார், இவனை வணக்கம் வச்சுக்கலாம். அப்படியா? அவனுக்கு ஈவினிங் போகும்போது ஒரு 50,000 rupees அட்வான்ஸா கொடுத்து சரி அனுப்பிச்சிருங்க. சரி சரி. கொடுத்துட்டா போச்சு. சரிங்களா? சரிங்க Thank you, சரிங்க. பார்த்துக்கலாம். நன்றி சார். இவங்க என்னடா படப்பிடிப்பு நடத்துறதுக்குள்ள என் காசை கரியாக்கிடுவாங்க போலுக்குதே. போன படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சம்பளத்தை கொடுக்கல, இவனெல்லாம் அட்வான்ஸே கொடுக்க சொல்கிறான். தம்பி, உன் செட்டில்மெண்ட் பண்ணால் ஜிபேயில் அனுப்பிச்சி விட்றேன். டைரக்டர் ஒன்று கிளம்ப சொல்லிட்டாரு, கிளம்பு. நல்லா இருப்பீங்க சாமி, ஆளை விடுங்க. ஓரத்தை பார்த்தா நம்ம படம் ஓடுமா என்னன்னு சந்தேகமாக இருக்கா? ஏண்டா குமரன், ஆமா நம்ம ரகுவரன் எப்படா செத்தாரு? சார், எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா டைம்ல கொரோனா வந்து செத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வேற கம்யூனிகேஷன்லாம் பெருசா இல்லையா சார்? ஓ, அதான் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்போ மனபலம் ஓகேவா சார்? ஓகே தான்ப்பா. சார், ப்ரொடியூசர் சரி சார் சார் சேர் போடுப்பா. சார் சார் உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். உட்காரு தம்பி, உட்காருங்க. வணக்கம் சார். என்ன டைரக்டரா, கதை ஏதாவது தெரிச்சா? ஆமா சார். சூப்பரா வந்திருக்கு சார். டேய் முந்திரி கொட்டை, இங்க நான் தான்டா டைரக்டர். அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓபன் பண்ண உடனே சார், பெரிய கார்ப்பரேட் ஆபீஸ் சார். அந்த கார்ப்பரேட் ஆபீஸ் வாசல்ல மிக விலையுயர்ந்த காஸ்ட்லியான மாருதி கார் ஒன்று வந்து நிக்குது சார். அதுல இருந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளி இறங்குறாரு சார். அந்த முதலாளி இறங்குறத நான் 3 தடவை காட்டுறேன் சார். ஏன் 3 தடவை காட்டுறீங்க? கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார். ஓ அப்படியா? மேல சொல்லுங்க. உடனே அப்படியே ஓபன் பண்ணா அதே கார்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்ல காரை ஓட்டிட்டு வந்தவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம படத்தோட ஹீரோ சார். அப்படியே நம்ம ஹீரோ இறங்குறதையும் காட்டுறோம் சார். ஓ, அவர் இறங்கத்தையும் 3 தடவை காமிக்கிறீங்களா? இல்ல சார், அங்கதான் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என் கதையில நீ என்னடா ட்விஸ்ட் வைக்கிறது? சார், பிரிச்சு வச்சு பாக்காதீங்க சார். என்ன சார் நீங்க? சரி. ஹீரோ இறங்குறத வந்து நம்ம ஸ்லோ மோஷன்ல காட்டுறோம் சார். அது ஏன் ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறீங்க? சார், ஹீரோன்னு வந்தா ஒரு ஹீரோயிசமும் இருக்கணும்ல சார். ஓ அப்படியா? மேல சொல்லு. அதுல இருந்து சார், கண்டினியூ. அதே கார்ல ஓபன் பண்ணா பின் சீட்ல ஹீரோயின் இருக்காங்க சார். கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் சார். ஓ, ஒரே கார்ல 3 கேரக்டர் இன்ட்ரோடியூஸ்னா சூப்பர், நல்லா இருக்கு. சொல்லுங்க சார். சார், அப்படியே ஓபன் பண்ணா அந்த ஹீரோயின் வந்து காலேஜ்ல டிராப் பண்ண சொல்லிட்டு அந்த கார்ப்பரேட் முதலாளி உள்ள போயிடுறாரு சார். ஹீரோ கார்ல ஏறி அந்த ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக வண்டி எடுக்கிறாரு சார். ஓ, அப்போ கார்ல போகும்போது ஹீரோ ஹீரோயினுக்கு லவ் ஆயிடுச்சு சார். அங்கதான் சார் இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். என் லைஃப்லயே ட்விஸ்ட் வச்சிருவான் போல இருக்கே. எத்தனை வாட்டிட என் கதையில ட்விஸ்ட் வைப்பேன்? சார், பேசாம கதையை கேளுங்க சார். முறுக்க வந்துட்டு நீங்க சொல்லுங்க தம்பி. சார், ஒரு கட்டத்துல ஹீரோ ஹீரோயினை ஓங்கி அரைஞ்சிடுறாரு சார். எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. தமிழ் சினிமா பாரம்பரியத்துல ஹீரோ ஹீரோயினை ஓங்கி அரைஞ்சா என்ன வரும்? லவ் வரும் சார். லவ். சூப்பர். ஃபாரின் லொகேஷன்ல ஒரு சாங் சார். என்னையா நடக்குதுங்க? ஏப்பா கம்முன்னு இருப்பா. தம்பி கதையை நல்லா தானே சொல்லிட்டு இருக்காரு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, குறுகால பேசிக்கிட்டு. சரி, கொஞ்சம் வெளியே இரு. உன்னதான் தம்பி கதை சொல்லிட்டான், நான் கொஞ்சம் கேட்குறேன். தம்பி கொஞ்சம் மேலே வாப்பா. சார், வாங்க சார், வாங்க சார், கொஞ்சம் வாங்க. வாங்க சார். பேடு நீ உட்காருப்பா. சார், கதையை சொல்லுங்க. அப்புறம் ஓபன் பண்ணா சார். ஒன்னா மண்ணா பழகிட்டோன்னு சொன்னானே, கடைசியில பொழப்புல மண்ணள்ளி போட்டானேப்பா. அந்த தம்பி அப்பவே சொன்னான் ஜால்ரா சத்தம் அதிகமா இருக்குன்னு. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன்.
புகழ்ச்சிக்கு மயங்க கூடாது, ஜால்ரா அடிக்கிறவனை நம்பவே கூடாது. இதாண்டா டைட்டில். அப்புறம் ஒரு கட்டத்துல வில்லனே மனசு மாறி ஹீரோ ஹீரோயினை சேர்த்து வச்சிடறாங்க சார். சூப்பர் சூப்பர். இந்த கதை யாருமே சொல்லல சார். இருக்கட்டும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த செக்கை அந்த டைரக்டர் தான் கொண்டு வந்தேன். அந்த டைரக்டர் தான் இல்லாமல் போயிடுச்சுல்ல. சார் இது நீயே வச்சுக்கோ. நன்றி சார். நல்லா படம் பண்ணு, அருமையா பண்ணு. ஓகே சார். பண்ண வரட்டுமா? சிறப்பாக பண்ணிடலாம் சார். இந்த படத்தை சில்வர் ஜூப்ளியா பண்ணிடணும். சரி, நம்ம இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஓனருக்கு நம்ம ஹீரோ தான் மாட்டு வண்டியை ஓட்டுறாரு. சரி, நீ எல்லாம் எப்படா பணம் பண்ணுவ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார், வாய்ப்பு இல்லை. குமார் மாதிரி விவரமாரு. நீ எனக்கு கஷ்டம் நான் சொல்றதுலதான் பெருமை இருக்கு, புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கப்புறம் கட் பண்ணா எனக்கு க்ளோஸ்ல புரிஞ்சுக்கிட்டேன். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் நாசமா போச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பணக்கார முதலாளிக்கு கார் ஓட்டுறவர் தான் நம்ம ஹீரோ. சார் சூப்பர் சார். எப்படி சார் டக்கு டக்குன்னு பிடிக்கிறீங்க? பிரமாதம் சார். தெரியல. சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன் தான். இங்க அங்கேயும் சரின்னு சொல்லவா? சரியா சொல்ற தம்பி, என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றேன். விளங்கிடும். நம்ம ஹீரோயின் யாருன்னு நினைக்கிறேன்? நம்ம ஹீரோவோட நம்ம கார்ப்பரேட் முதலாளியோட அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். அவங்க கொண்டு போய் சார் வச்சிருக்கீங்க. சூப்பர் சார். நீங்க அடுத்தது என்னது? சூப்பர் சார். நீங்க ஓன் டைலாக் போடுறேன். இங்க கொண்டு போய் ஆமா அங்க கொண்டு வச்சிருக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? கதையை சொல்லுங்க சார். இது ஒரு பெரிய ட்விஸ்ட். ஃபாரின் லொகேஷன்ல சாங் நல்ல சீன் சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் ரியாக்ஷன் கொடுங்க சார். வட இந்தியா பக்கம் போயிடலாம் சார். வட இந்தியா வெளிநாடு ஏன் கவுண்டர் எடுக்கிறது? வட இந்தியா ஃபாரின் லொகேஷனா? அப்படி வாங்க சார். வட இந்தியா பக்கம் போயிடலாம் சார். என்னது வட இந்தியா? வட இந்தியா ஃபாரின் லொகேஷனா? என்னது சூப்பரா வந்திருக்கு சார். சொல்லுங்க. நல்லா பாருங்க சார், நல்லா பாருங்க சார். ஒரு சீரியஸா பாருங்க சார், ஒரு சீரியஸா பாருங்க சார். அழகா பாருங்க சார், சீரியஸா பாருங்க சார். அப்படி ஒரு அழுகுற மாதிரி பாருங்க சார், அழுகுற மாதிரி பாருங்க சார், அழுகுற மாதிரி பாருங்க சார். கதை இங்க சொல்லிட்டு இருக்காங்க, அங்கதான் கிடைச்சா ரொமான்ஸ் சார், ரொமான்ஸ் சார். அப்படி ஒரு காமெடி சார். சிரிங்க சார், விழுந்து விழுந்து சிரிங்க சார். காமெடி சார். சீனுக்கு இப்படி கோழி பிடிக்கிற மாதிரி தலைகிராமத்துல பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் க்ளோஸ் பண்ண. நீங்க ஏங்க வந்தீங்க? க்ளோஸ் எடுக்கிறதுக்கு இதுதானே இது? லாங் இல்ல, கால் மடிச்சு உள்ள மடிச்சு வச்சிருந்தாரு. அதுதான் நான் கேக்குறேன். ஒரு வாட்டி வா கோழி பிடிக்கிறேன். ஒரு வாட்டி கோழி பிடிக்க வர நானே சொல்லி மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் காமெடி தான் சார். அதெல்லாம் அந்த அளவுக்கு டீப்பா